தங்களுடைய எண்ணப்படி தங்களுடைய மேற்பார்வையில் தான் இதற்கு மேல் காசாவினுடைய நிர்வாகம் அமைய வேண்டும் என்கின்ற இஸ்ரேலுடைய எதிர்பார்ப்பை ஹமாஸ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இஸ்ரேல் எதிர்பார்க்கிறது. ராஃபாவில் தான் ஹமாஸுடைய படையினர் பதுங்கி இருக்கிறார்கள். எனவே அவர்களை அழித்தொழிக்காமல் நாங்கள் போர் நிறுத்தம் செய்ய முடியாது என்கின்ற இஸ்ரேலுடைய நிலைப்பாடு மாறுமா இல்லையா என்பது இன்று இரவு அல்லது நாளைக்குள் தெரியும். இதுவரை 35,000 கிட்டத்தட்ட பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அவர்களில் பெரும் பகுதியினர் பெண்களும் குழந்தைகளும் என்பதை இங்கே நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். இந்த நிலையில் மேற்கொண்ட இந்த ராணுவ நடவடிக்கையை 1,00,000 பேரை கொண்டு இஸ்ரேல் தொடுக்குமானால் அது பாரிய மனித பேரவலத்தை பேரழிவை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதை பார்த்து கொண்டு மற்ற அரபு நாடுகள் வேடிக்கை பார்த்து கொண்டு சும்மா இருக்குமா என்கின்ற ஒரு கேள்வியும் எழுகிறது. எனவே இந்த போர் மேலும் ஒரு பெரும் போராக வெடிக்கக்கூடிய அபாயம் இதில் தூக்கி நிற்கிறது. அரபு நாடுகளை பொறுத்தவரை அவைகள் மிகுந்த எதிர்பார்ப்புடன் காத்திருக்கின்றன. என்ன செய்ய போகிறது இஸ்ரேல், எவ்வாறு அமெரிக்கா தடுக்கப் போகிறது என்று. ஏனென்றால் அமெரிக்காவினுடைய பொருளாதாரத்தினுடைய முக்கியமான ஒரு ஆதாரமாக விளங்கக்கூடியது இந்த பெட்ரோ டாலர் என்பது. இந்த பெட்ரோ டாலரினுடைய அந்த நிலைத்தன்மையை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் அமெரிக்கா நிச்சயம் அங்கே மத்திய கிழக்காசிய நாடுகளினுடைய, குறிப்பாக சவுதி அரேபியா, கட்டார், ஐக்கிய அரபு குடியரசு போன்ற நாடுகளினுடைய குரலை மதித்தாக வேண்டும். இல்லை என்றால் அவர்கள் அமெரிக்காவினுடைய நண்பர்களாக எவ்வளவு காலம் நீடிப்பார்கள் என்று சொல்வதற்கு இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் நிலவுகிறது. கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். ரோஸ்டர் செய்தியின் வாயிலாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி தோழர்களே. இந்த உலகத்தினுடைய பார்வை அனைத்தும் காசாவை நோக்கி திரும்பியிருக்கின்றது. பாலஸ்தீனத்தினுடைய ஒரு பகுதியான காசா ஸ்ட்ரிப் என்று சொல்லக்கூடிய அந்த சிறிய நிலப்பகுதியில் வாழ்ந்திருந்த சற்றப்ப 30 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் இஸ்ரேலினுடைய தொடர் தாக்குதலால் அக்டோபர் 7ஆம் தேதி முதல் நடத்தி வரும் பெரும் தாக்குதலால் பாதிக்கப்பட்டு இடம்பெயர்ந்து போய் எந்த இடத்தில் தஞ்சம் அடைந்திருக்கின்றார்களோ, ராஃபா என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில் அதை குறிவைத்து ஒரு பெரும் தரை தாக்குதலை தொடங்குவதற்கு இஸ்ரேல் முனைப்பு காட்டி வருகிறது. இதற்காக இஸ்ரேலிய நாட்டினுடைய 1,00,000 படையினர் தயார் நிலையில் இருக்கின்றார்கள். ஒன்று, இஸ்ரேல் விரும்பக்கூடிய அளவிற்கு ஒரு போர் நிறுத்தத்தை ஹமாஸ் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் ஹமாஸ் இயக்கம் எகிப்து நாடும் கட்டாரும் சேர்ந்து உருவாக்கிய அந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு ஏற்றுக்கொள்ள தயார் என்று சொல்லியிருக்கிறது. ஆனால் அது தங்களுக்கு ஏற்புடையதல்ல. தங்களுடைய எண்ணப்படி தங்களுடைய மேற்பார்வையில் தான் இதற்கு மேல் காசாவினுடைய நிர்வாகம் அமைய வேண்டும் என்கின்ற இஸ்ரேலுடைய எதிர்பார்ப்பை ஹமாஸ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இஸ்ரேல் எதிர்பார்க்கிறது. இந்த எதிர்பார்ப்பு நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று தெரிந்தும் கூட அதை தொடர்ந்து இஸ்ரேல் வற்புறுத்தி வருகிறது. இல்லை என்றால் முழுமையான தாக்குதலை ராஃபா மீது தொடுக்கப் போவதாக இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு தொடர்ந்து விரட்டி கொண்டிருக்கின்றார். அந்த ராஃபா என்கின்ற பகுதியில் தான் இன்றைய நிலையில் 15 லட்சம் பாலஸ்தீனர்கள் அங்கே தஞ்சமடைந்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் அங்கிருந்து வெளியேற வேண்டும் என்று இஸ்ரேல் கூறுகிறது. முதலில் வடபகுதியை தாக்கியது, அங்கிருந்தவர்கள் எல்லாம் தென்பகுதியை நோக்கி செல்ல வேண்டும் என்றது. பிறகு மத்திய காசா பகுதியை தாக்கியது, அங்கிருந்தவர்கள்லாம் மறுபடியும் வெளியேறினார்கள். எல்லோரும் தென்பகுதிக்கு வந்து தஞ்சம் அடைந்த பிறகு அங்குதான் ஹமாஸ் முழுமையாக பதுங்கி இருக்கிறார்கள். எனவே அவர்களை ஒழிக்க வேண்டும் என்றால் அப்பகுதியை நாங்கள் முழுமையாக தாக்குதலுக்கு உட்படுத்த வேண்டும் என்று சொல்லி, அதுவும் தரைவழி தாக்குதலுக்கு உட்படுத்த போகிறோம் என்று சொல்லி அனைவரும் வெளியேற வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். லட்சக்கணக்கில் பாலஸ்தீனர்களும் வெளியேறி கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் இந்த நிலையில் அமெரிக்காவினுடைய ஆதரவுடன் எகிப்தும் கட்டார் நாடுகள் இணைந்து உருவாக்கி இருக்கக்கூடிய அந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஹமாஸ் ஏற்றுக்கொள்வதாக நேற்று அறிவித்திருந்தும் கூட இஸ்ரேலுடைய தாக்குதல் திட்டம் கைவிடப்பட்டதா என்கின்ற ஒரு பெரிய கேள்வி எழுகிறது. நான் ஏற்கனவே கூறியபடி ராஃபாவில் தான் ஹமாஸுடைய படையினர் பதுங்கி இருக்கிறார்கள். எனவே அவர்களை அழித்தொழிக்காமல் நாங்கள் போர் நிறுத்தம் செய்ய முடியாது என்கின்ற இஸ்ரேலுடைய நிலைப்பாடு
மாறுமா இல்லையா என்பது இன்று இரவு அல்லது நாளைக்குள் தெரியும். இதையேன் உலக நாடுகள் அவ்வளவு ஆழமாக கவனித்துக் கொண்டிருக்கின்றன என்றால், அந்த இடத்தில் இஸ்ரேல் தனது தரைப்படையை அனுப்பி தாக்குதலை நடத்துமானால் அது மிகப்பெரிய ஒரு மானிட பேரழிவை ஏற்படுத்தக்கூடியதாக ஆகும் என்று ஐநா பாதுகாப்பு பேரவையில் இருந்தும் அதனுடைய உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட நாடுகளினுடைய தலைவர்கள் இஸ்ரேலை பார்த்து எச்சரித்திருக்கிறார்கள். இதுவரை 35,000 கிட்டத்தட்ட பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அவர்களில் பெரும் பகுதியினர் பெண்களும் குழந்தைகளும் என்பதை இங்கே நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். இந்த நிலையில் மேற்கொண்ட இந்த இராணுவ நடவடிக்கையை 1,00,000 பேரை கொண்டு இஸ்ரேல் தொடுக்குமானால் அது பாரிய மனித பேரழிவை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதை பார்த்து கொண்டு மற்ற அரபு நாடுகள் வேடிக்கை பார்த்து கொண்டு சும்மா இருக்குமா என்கின்ற ஒரு கேள்வியும் எழுகிறது. எனவே இந்த போர் மேலும் ஒரு பெரும் போராக வெடிக்கக்கூடிய அபாயம் இதில் தூக்கி நிற்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இங்கே இந்தியாவை பொறுத்தவரை இங்கே தேர்தல் நடைபெற்ற ஒரு காரணத்தை வைத்துக்கொண்டு எந்த விதமான கருத்தையும் சொல்லாமல் ஒரு அமைதி காத்து கொண்டிருக்கிறது இந்திய ஒன்றிய அரசு, மோடி அரசு. சர்வதேசமே இங்கே போர் நிறுத்தத்தை கொண்டு வர வேண்டும், நிவாரணப் பொருட்கள் இங்கே வர வேண்டும், போர் நிறுத்தத்திற்கு பிறகு ஒரு நிரந்தர தீர்வை நோக்கி வர வேண்டும் என்று சிங்கப்பூர் நாடு கூட இரு நாடுகள் என்கின்ற தீர்வை நோக்கி நகர வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற சூழலில் இந்தியாவினுடைய பிரதிநிதியோ அல்லது இந்திய அரசோ இங்கிருந்தோ அல்லது ஐநாவிலோ எந்த விதமான குரலையும் எழுப்பாமல் அமைதி காத்து கொண்டிருப்பதுதான் மிக மிக வேடிக்கையானது, வினோதமானது, பொறுப்பற்றது என்று நாம் கருதுகிறோம். பேசியிருக்க வேண்டும், இஸ்ரேலுடன் பேச வேண்டும். நீங்கள் ஒரு அவுட்ரைட் ஆன்ஸ்லாட் என்று சொல்லி ஒட்டுமொத்த தாக்குதல் என்று நீங்கள் இறங்கினீர்கள் என்றால் அதனால் ஏற்படக்கூடிய மானிட பேரழிவு அது வெறும் அந்த இடத்தோடு நின்று விடாது. அதற்கு ஒரு எதிர்வினை நிச்சயமாக மற்ற நாடுகளில் இருந்து வருமானால் அது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய அளவிற்கு பாதிப்பை ஏற்படுத்தும். போர் மேலும் விரிவடையக்கூடிய ஒரு அபாயம் ஏற்படும். எனவே இதையெல்லாம் விளக்கி நாங்கள் அமைதியின் பக்கம்தான் இருக்கின்றோம், நீயும் அமைதிக்கு வா என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு பொறுப்புணர்வுடன் கூடிய ஒரு கோரிக்கையை இந்தியா விடுக்காமல் இருப்பது ஆச்சரியப்படக்கூடியதாக இருக்கிறது. முன்ன எப்போதும் இப்படி நடந்தது இல்லை. இந்த அளவிற்கு இந்திய ஒன்றிய அரசு அமைதி காக்கவில்லை. அமெரிக்கா இதற்கான முன்னெடுப்பை செய்கிறது. ஆனால் அமெரிக்கா முன்னெடுப்பு ஒரு பக்கம் செய்து கொண்டிருக்கும் போதே இன்னொரு பக்கத்தில் போருக்கான முன்னெடுப்பில் தீவிர கவனம் செலுத்திக் கொண்டிருக்கிறது இஸ்ரேல். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? அமெரிக்காவினுடைய நடவடிக்கை இரட்டைத்தன்மை உடையதாக, இங்கேயும் பாலுக்கும் காவல் பூனைக்கும் தோழன் என்பதை போன்ற ஒரு நிலைதான். இந்த டிப்ளமசி, இந்த ராஜதந்திரம் இந்த பேரழிவை தடுக்குமா என்பதைத்தான் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அரபு நாடுகளை பொறுத்தவரை அவைகள் மிகுந்த எதிர்பார்ப்புடன் காத்திருக்கின்றன. என்ன செய்ய போகிறது இஸ்ரேல், எவ்வாறு அமெரிக்கா தடுக்கப் போகிறது என்று. ஏனென்றால் அமெரிக்காவினுடைய பொருளாதாரத்தினுடைய முக்கியமான ஒரு ஆதாரமாக விளங்கக்கூடியது இந்த பெட்ரோ டாலர் என்பது. இந்த பெட்ரோ டாலரினுடைய அந்த நிலைத்தன்மையை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் அமெரிக்கா நிச்சயம் அங்கே மத்திய கிழக்காசிய நாடுகளினுடைய, குறிப்பாக சவுதி அரேபியா, கட்டார், ஐக்கிய அரபு குடியரசு போன்ற நாடுகளினுடைய குரலை மதித்தாக வேண்டும். இல்லை என்றால் அவர்கள் அமெரிக்காவினுடைய நண்பர்களாக எவ்வளவு காலம் நீடிப்பார்கள் என்று சொல்வதற்கு இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் நிலவுகிறது. எனவே இப்படிப்பட்ட ஒரு சூழலில் என்ன நடக்கின்றது என்பதனை உற்று கவனித்துக் கொண்டிருக்கின்றோம். பார்ப்போம். இன்று இரவிற்குள் என்ன முடிவு என்பது தெரியும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.